அண்ணே அண்ணே என்னண்ணே இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? சும்மாதான். மணி வேற 12 ஆச்சு. எல்லாரும் தூங்கிட்ட மாதிரி இருக்கு. நீங்க படியில உட்காந்துட்டு இருக்கீங்க, தூங்கல? சரிண்ணே, உங்க மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்கு. தம்பிக்கிட்ட சொல்ல உங்களுக்கு தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் போய் படுங்கண்ணே. நான் கிளம்புறேன். கார்த்திக், என் மனசுல உள்ள குறைய உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடா சொல்ல போறேன்? எனக்கு முன்ன இருந்த கலகலப்பு சந்தோஷம் இப்ப இல்லடா. என்னண்ணே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நியாயமா பார்த்தா அப்பாவுக்கு என் மேலதான் கோவம். நான் தான் கவலைப்படுறேன். அப்பா தான் உங்களை எதுவுமே திட்டது இல்லையே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நடந்ததை சொல்றேன். இந்த ஹால்ல அம்மா உன் குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருந்ததை அப்பா பார்த்துட்டாரு. திட்டாரா? அதான் இல்லை, அம்மாவை ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா என்கிட்டையும் அன்னிக்கிட்டையும் தம் மனசுக்குள்ள இருக்கிற பேர குழந்தை ஆசையை வாய் விட்டு சொல்லிட்டாரு. நம்ம மூலமா வாரிசை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. எல்லாருமே இயல்பா ஆசைப்படுறது தானே. அப்பா தான் ஏக்கத்தை சொன்னதும் அண்ணி அழ ஆரம்பிச்சிட்டா. சரின்னு லேடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணேன். டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தை உருவாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா டெலிவரி டைம்ல தான் ரொம்ப ரிஸ்கா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் தான் அண்ணி தாங்க மாட்டான்னு அவகிட்ட சொல்லல. குழந்தை இல்லாத அந்த குறையை விட தாய்மையை அடையக்கூடாதுங்கிறத எப்படிடா உங்க அண்ணிக்கிட்ட சொல்றது? அதை அவ எப்படிடா தாங்கிக்குவா? ஒண்ணுமே புரியலடா. வாழ்க்கையை இருட்டான மாதிரி இருக்கு. அண்ணா, கவலைப்படாதீங்க அண்ணா. நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அண்ணி இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவங்க தாயாவிலே தவிர எங்க எல்லாருக்குமே தாயா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வராதுண்ணே. என்னண்ணா நீங்க வெளி உலகமே தெரியாத மாதிரி இருக்கீங்க? மெடிக்கல்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க கண்டிப்பா அப்பாவை தான் போறீங்க. அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற தான் போறீங்க. கவலை விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் டா. குட் நைட். குட் நைட். படுங்க போங்க. இல்லடா, நீ போய் படு, நான் அப்புறமா படுக்கிறேன். சரிண்ணே, குட் நைட். குட் நைட். அர்ஜுன், இந்தா. ஏமா, இந்த காஃபியை கூட நீங்க தான் கொண்டு வந்து தரணுமா? ஏன் அனிதா எங்க? அனிதாவும் ஆண்டாளம்மாவும் கடைக்கு போயிருக்காங்கப்பா. கடைக்கு போயிருக்கலாம். ஏன் என்னவா? போய் இன்னும் 2 லாரி சாமான் கொண்டு வந்து இறக்க போறலாமா? என்னப்பா இப்படி விரக்தியா பேசுற? பேசாம என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்த மருமக என்ன இப்படி பேச வச்சுட்டா. இது பாருங்க, திடீர்னு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் கொண்டு வந்து வச்சுட்டு மாசம் 2000 ரூபாய் கட்டுங்கிறா. எங்க நம்ம கட்டுறது 2000 ரூபாய்? இதை பாருங்கம்மா,
அவளுக்கு வேணா இது சாதாரண பாக்கெட் மணியா இருக்கலாம், ஆனா நமக்கு அப்படி இல்ல. ஒரு மாசம் மளிகை சாமான் செலவு 2000 ரூபாய் கட்டணுமா? 2000 ரூபாய். நான் எப்படிமா சமாளிப்பேன் இதெல்லாம்? என்னடா பண்றது, அவ வளர்ந்த விதம் அப்படி. அட போங்கப்பா, அவ பணக்காரியா இருந்தா ஒரு பணக்காரனை கட்டிக்க வேண்டியது தானே. ஏன் இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்கா? நமக்கு அடக்கமான குடும்பத்துல பொண்ணு இருந்தா கண்டிக்கலாம், அவ்வளோ அது கட்டுப்பட்டுருப்பா. ஆனா இவகிட்ட கோபமா பார்க்கவும் முடியல, புருஷங்கிற முறையில 4 வார்த்தை உரிமையா பேசவும் முடியலையே. அந்த பக்குவமா அவகிட்ட இல்ல. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்ப்பா. இப்படி ஒரு தப்பு பண்ணலன்னா வேற ஒரு தப்பு பண்ணுவாமா? கேட்டா விதண்டவாதம் பண்ணுவா. பெரியவங்க சும்மாவை சொன்னாங்க, விரலுக்கேத்த வீக்கம் வேணும்னு. உடம்புக்கு மேல வீக்கம் உங்க மருமக பண்ணிட்டு இருக்க காரியம் எல்லாம். ஐயோ, நம்மளால முடியாதுப்பா. அப்பா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளே இருக்கு, அத சொல்லணும்னு தோணுது. என்ன? நீங்க நான் அம்மா எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா, அவ பெரிய ஹால்ல மாட்டி அழகு பார்க்க வேண்டிய அலங்கார விளக்கு, அவளை நம்ம பூஜாரைக்கு ஏத்த விளக்குன்னு நினைச்சது தப்பா போச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இல்லம்மா. அம்மா, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்பா 2 பேருமே சம்பாரிச்சிட்டு இருந்தோம், அதனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சுமா. ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க. வெறும் ஏன் வருமானத்தையும் அப்பாவோட பென்ஷன் பணத்தையும் வச்சுக்கிட்டு எப்படிப்பா, எப்படி இப்படி ஒரு ஆடம்பர செலவெல்லாம் எப்படிப்பா சமாளிக்க முடியும்? இல்லப்பா, அவ புரிஞ்சிக்க மாட்டா, புரிஞ்சிக்கவே மாட்டா. அவ இன்னும் என் மனைவியாவே வாழலப்பா, பணக்கார ஆர்கே பொண்ணாதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் நான் எப்படிதான் சமாளிக்க போறேன்? ஆனா ஒண்ணுப்பா, வரவு அறியாத பத்தினினால வாழ்க்கை கணக்கு நஷ்டம் தான். இந்தாப்பா. என்னப்பா இது? என் பேங்க்லேருந்து பணத்தை ட்ராப் பண்ணிக்க. எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு? மொத்தமாகவே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடு. அப்பா, என்னப்பா இது? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம்ப்பா. எதுக்குடா இந்த சேமிப்பு? எல்லாம் உன்னமைக்கு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், உன் பொண்டாட்டி நீயும் சண்டை சச்சரவு இல்லாமல் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் ஆசை. கடவுள் எனக்கு எதை கொடுத்துருக்கானோ இல்லையோ, ஒரு பொறுப்பான பையனையும் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போகிற ஒரு பொண்டாட்டியும் கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே என்னடா வேணும்? இதை பார், இப்போ கூட இந்த சேமிப்பு அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு நம்ம சேமிப்புலேருந்து எடுத்து கொடுக்குறானேன்னு எங்கேயாவது மோசடிக்கலை பார்த்தியும். இதுதான்டா எனக்கு கிடைச்சிருக்கிறதுலே பெரிய செல்வம். என்னங்க நீங்க? உங்க நிம்மதி தான் இந்த குடும்பத்தோட நிம்மதி. டேய், இந்த பணம் 10 பாரு, இல்லைன்னா என்னோட நகை தரேன், வித்து கடன் அடைச்சிரு. கடனோட இருக்கிறதும் பாம்பு படுக்கையில் வச்சுக்கிறதும் ஒன்று. அவள் சொல்கிறது கூட கரெக்ட் தான்டா. எங்களை பொறுத்த வரைக்கும் உன் சந்தோஷம்தான் முக்கியம். பிள்ளைங்க நிம்மதியாக வாழணும்னா பெற்றவங்க பிரச்சனையை ஊதி பெருசாக கூடாது, அணைச்சிக்கிட்டு போகணும், பிரச்சனையை அனுசரிச்சுட்டு போகணும். இந்தா வாங்கிக்கடா, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? ப்ளீஸ் டேக் இட். என்னடி நீ டல்லா இருக்க? அனுசரிச்சுட்டு போற பொண்டாட்டின்னு நான் சொன்னது உண்மைதானே? சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது. சும்மா இருங்க நீங்க வேற.
எஸ். அடேங்கப்பா, என்ன ஒரு வாய்ஸ், என்ன ஒரு ஸ்டைல். இப்படி கூட பேசுவாங்களா? ப்ரோ, என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணிருக்க? சும்மா தாங்க. செல்போன்ல பேசினா என் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிடுவீங்க. யாருன்னே தெரியாம உங்க குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆஃபீஸ் டைரக்டர் சேர், அதுல உட்கார்ந்தாலே அந்த கம்பீரம் வந்துடும் போல இருக்கு. போதும் போதும் புகழ்ந்தது. சரி, என்ன விஷயம் சொல்லு. எப்படி திடீர்னு வந்துருவாரு? எப்படின்னா? உங்க அம்மா. சொல்லு. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவர் என் மாமனார் தான். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னைக்கு இங்க வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அஃப்கோர்ஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் ஆஃபீஸ் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வரும்போதே மல்லிகைப்பூ 5-6 முழம் வாங்கிட்டு வாங்களேன். என்ன இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் வீட்ல ஏதாவது பூஜையான்னு கேட்டேன். பூஜை மாதிரி தான். நீங்க வாங்கிட்டு வாங்களேன். ஓகே, வாங்கிட்டு வந்துடுறேன். பாய். பாய். வாங்க வாங்க. ஏய் ரோஹிணி, நான் வந்திருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? மல்லிப்பூ தான் காட்டி கொடுத்துருச்சே. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னங்க, பூ மலர்ந்திருக்கு, ஆனா உங்க முகம் வாடி இருக்கு. பூவுக்கு பூக்க மட்டும்தான் தெரியும், சிரிக்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதுக்கு மனசு கிடையாது. ஆனா மனுஷனுக்கு மனசு இருக்கே. அடடடா, என்னங்க இது? இருக்கிறதுலே பெரிய வியாதி மனோவியாதி தான். கொஞ்சம் இருங்க வரேன். இந்தாங்க பாயாசம். பால் பாயசம் ரொம்ப ஸ்வீட்டான ஐட்டம். ஸ்வீட்டுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? முதல்ல குடிங்க, அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறமா குடிக்கிறேன். சரி, நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ வெக்கப்படுறது பால் பாயசத்தை விட ஸ்வீட்டா இருக்கு. போற போக்க பார்த்தா லவ் லெட்டர் கொடுத்துருவீங்க போல இருக்கே. முதல்ல குடிங்க. சொல்லு. நீ விஷயத்த சொல்லாததுனால பாயசம் கூட இனிக்க மாட்டேங்குது. என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லு. நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க, பாசமா இருக்கீங்க, என்ன மதிக்கிறீங்க. இப்படி எல்லாமே நீங்க தான் எனக்கு செய்றீங்களே தவிர பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. என் நன்றியை காட்டவே முடியல. இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசுல நடக்கிற போராட்டம், உங்க அப்பாவோட ஆசை, அதை நிறைவேற்ற முடியாத உங்க நிலைமை, அக்காவோட உடல்நிலை, இதனால உங்களுக்கு நிம்மதியே இல்லை. அப்பா ஆகணும்னு உங்களுக்கு இருக்கிற ஏக்கம், தவிப்பு எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஒரு அப்பாக முடியலையேன்னு அன்னைக்கு கலங்கி கண்ணீர் விட்டீங்க. அந்த கண்ணீருக்கு கடவுள் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாருங்க. ஆமாங்க, உங்க குழந்தை என் வயித்துல உருவாயிருக்க.
புது உயிர் வரவால எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கும் உங்க ஆசை நிறைவேற போகுது. தாயாகிறது எவ்வளவு பெருமையோ அதே மாதிரி ஒருத்தர் அப்பா ஆகுறதும் ரொம்ப பெரிய விஷயங்க. என் வாழ்நாளையே இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கைக்கே இப்பதான் புது அர்த்தம் தெரியுது. மொழி புரியாத படத்துக்கு மொழி பெயர்ப்பா நமக்கு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு நீங்க தாலி கட்டலையேன்னு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துச்சு. இப்போ அதை விட உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் லாட். வாழ்க்கையிலேயே இன்னில இருந்து எனக்கு ப்ரமோஷன் தாங்க. என்னங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? எமோஷன்ல வார்த்தையே வரல. இந்தா சாப்பிடு. வாங்க சுவாதியம்மா, வாங்க வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அம்மா அண்ணி எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் மேலதாம்மா இருக்காங்க. மாமியார் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. போங்கம்மா போங்க. அனிதாவுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. என்னம்மா நைட்ல நீங்க மாத்திரம் தனியா வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை தம்பி கூட வரல? ஆனா இந்த பொண்ணு சுவாதி எவ்வளவு அக்கறையா என்ன விசாரிக்குது. நல்லா இருக்கணும் கடவுளே, நல்லா இருக்கணும். அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஸ்வாதி, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? அவர் வரலையா? ஆமா அண்ணி, அவரை கூப்பிட்டேன். ஸ்டூடியோல ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. அதான் நான் மட்டும் வந்தேன். நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? எப்பவும் போல நல்லா இருக்கு. உன் மாமியார் உன் நாத்தனார்லாம் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? மாமியார் நாத்தனார் மாதிரி பாத்துக்கல, நல்லா பாத்துக்கிறாங்க. ஆமா, அப்பா இல்லம்மா? நீ கேக்குறத பார்த்தா நீ எங்களை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. உண்மையே சொல்லணும்னா நான் அப்பாவை பார்க்கதாம்மா வந்தேன்.